அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நமக்காக அருள்வாக்கம்மா சிறப்பான ஒரு தகவல் தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளை எளிமையாக நீக்கிக் கொள்ளும் முறையை தான் நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அருள்வாக்கம்மாவுடைய ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலிருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர்ல தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்துல தான் அம்மா அருள்வாக்கு பார்த்துட்டு இருக்காங்க. வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல அருள்வாக்கு பாக்குறாங்க. நேர்ல வந்து அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்றவங்க முன்கூட்டியே முன்பதிவு செஞ்சுக்கிட்டு நேர்ல வந்து நீங்க அருள்வாக்கு பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் மூலமாகவும் நீங்க அருள்வாக்கு பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள், வருமானத்தில் முன்னேற்றம் இல்லாத நிலை, திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இல்லையா நம்ம வாழ்க்கையில. இந்த பிரச்சனைகளுக்கு நீங்க அருள்வாக்கு அம்மா கிட்ட நேர்ல வந்து இல்லைன்னா ஆன்லைன் மூலமா அருள்வாக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து நீங்க எளிமையா தெரிஞ்சுக்கலாம். இப்போ அம்மா நமக்காக கொடுத்திருக்கிற பதிவு வந்து கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய சண்டையை வந்து எப்படி எளிமையான பரிகாரத்தின் மூலம் சரி செய்வது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பொதுவாகவே கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏற்படுது அப்படின்னா நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே அதை சரி செஞ்சிடணும். நாட்கள் ஆக ஆக அது விரிசல் விட்டு விவாகரத்து அளவுக்கும் கொண்டு போய் விட்டுறது இல்லையா? அந்த மாதிரியான நிலைமையை எட்ட விடாமல் நாம தவிர்த்து கொள்வது நல்லது. இதற்கு சிறிய சண்டையா இருக்கும் போதே நாம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரத்திற்கு 2 பொருட்கள் இருந்தா போதும். ஒன்று மிளகு, மற்றொன்று கல் உப்பு. 51 மிளகுகள் நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவை. நல்ல பின்னமில்லாத மிளகா 51 கருமிளகு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கல் உப்பு 2 கைப்பிடி நிறைய கல் உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர்ல, ஒரு கிளாஸ் டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க வந்து இந்த பரிகாரத்தை உங்க வீட்டின் நடு ஹாலில் உட்காந்து பண்ணணும். கிழக்கு பார்த்தவாறு நீங்க அமர்ந்து இந்த பரிகாரம் செய்வது சிறப்பு. கிழக்கு பார்த்தவாறு நீங்க அமர்ந்துக்கோங்க. உங்க முன்பு அந்த கிளாஸ் டம்ளர்ல தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த கல் உப்பு இருக்கு இல்லையா, அந்த கல் உப்பை சிறிது சிறிதாக எடுத்து அந்த டம்ளரில் உள்ள நீர்ல போட்டுக்கிட்டே வரணும். 51 முறை போடணும். ஒவ்வொரு முறை நீங்க அந்த கல்லுப்பை எடுத்து போடும் பொழுதும் எனக்கும் என் கணவனுக்கும் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இதே கணவர் செய்யற மாதிரி இருந்தா எனக்கும் என் மனைவிக்கும் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி நாங்க ஒற்றுமையா வாழணும் அப்படின்னு மனமாற பிரார்த்தனை செய்து ஒவ்வொரு முறையும் போடணும். போடும் பொழுது உங்க கணவனோட பேரை சொல்லிக்கோங்க. மனைவியா இருந்தா, கணவனா இருந்தா மனைவி பேரை சொல்லி இந்த விஷயத்தையும் சொல்லி நீங்க போடுங்க. 51 முறைகள் போட வேண்டும். இதை போட்டுட்டு 51 மிளகு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த 51 மிளகையும் ஒரு மிளகாய் எடுத்து 51 முறை நீங்க போடணும். அதுவும் போடும் பொழுது நீங்க இதே போன்று பேரை உச்சரிச்சு என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலையும் சொல்லி போடணும். இந்த மிளகுக்கும் கல்லுப்புக்கும் இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து அபரிவிதமான ஆற்றல். இதனால என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்லுப்பும் மிளகும் சேர்ந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும். இதனாலதான் கோவில்ல கூட கல்லுப்பு மிளகு பரிகாரம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. உப்பு எப்படி தண்ணியில கரையுதோ அந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் கரைந்து நமக்கு நல்லதே நடக்கும். இந்த எளிமையான பரிகாரத்தை உங்க வீட்டுல இருந்தபடியே நீங்க செஞ்சு உங்க வாழ்க்கையில ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதே மாதிரி அம்மா கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தகவலோட மீண்டும் நான் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.